ஸோ இப்போது குளோபல் சர்ச் பாரில் விர்ச்சுவல் மெஷின்னு டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் மெஷினுக்குள்ளே வந்துடுங்க. இது ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1/2 hour தான். ஸோ இதில் க்ரியேட் போயிட்டு விர்ச்சுவல் மெஷின், ஸோ எப்போ போல் நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ணுற விர்ச்சுவல் மெஷின் பேஜ் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ எக்ஸ்பைரி ஆகிருக்கா இல்லையான்னு இங்கேயே பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நேம் காட்டுது. ஸோ வேறு எந்த எரரும் வரல அப்படின்னாக்கா லைவில் தான் இருக்குது. சம்டைம்ஸ் அந்த $100 காலி ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் நாட் அவைலபிள்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ ரெசோர்ஸ் குரூப்பை நான் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ புது ரெசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இருந்ததெல்லாம் டெலிட் பண்ணதுனால புது ரெசோர்ஸ் குரூப் Day 2 ஆஃப்டர்நூன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ Day 2 ஆஃப்டர்நூன் ஒரு ரெசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ விர்ச்சுவல் மெஷினோட நேம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லினக்ஸ் VM. ஸோ லினக்ஸ் பேஸ்ட் விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லினக்ஸ் VM நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ரீஜியன். ஸோ ரீஜியன் எப்பவும் போல் இந்தியன் ரீஜியனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வேறு எதுவும் அவைலபிளாக இல்லை, சென்ட்ரல் இந்தியா மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது அவைலபிலிட்டி ஆப்ஷனில் ஸோ இன்னும் 2 டைப் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போது நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே போதும் அப்படிங்கிறதுனால நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொடுத்துக்கிறேன் இதுக்கும். ஸோ அவைலபிலிட்டி ஆப்ஷனை நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கிறேன். ஸோ செக்யூரிட்டி டைப்பில் எப்பவும் போல் ட்ரஸ்டட் லான்ச் விர்ச்சுவல் மிஷின். அதுக்கு அடுத்தது இமேஜில் என்ன பண்ண போகிறோம்? இப்போ நான் பண்ண போகிறது உபுண்டு. ஸோ உபுண்டு ரெக்கமெண்டட் ஆப்ஷன்லேயே இருக்கும். ஸோ உபுண்டுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 3 டைப் காட்டுது. உபுண்டு ப்ரோ, உபுண்டு சர்வர், உபுண்டு சர்வர்லேயே வந்து 22.04. ஸோ LTS வெர்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா உபுண்டுவில் ப்ரோ வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ உபுண்டு ப்ரோ 24.02. ஸோ அதில் X64 Generation 2. ஸோ அடுத்தது VM ஆர்கிடெக்சரில் 64 செலக்ட் ஆகிருக்கும். ஸோ சைஸில் நான் கொஞ்சம் மினிமம் சைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வெறும் உபுண்டு ப்ரோ VM அப்படிங்கிறதுனால எனக்கு 4 கோர் தேவையில்லை. ஸோ 2 கோர் 8 GB மெமரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்கமெண்டரில் உங்களுக்கு இருக்கிற மினிமம் வேல்யூ எதுவோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் 2 கோர் 8 GB மெமரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து மினிமம் அமௌண்ட் இருக்குது. ஸோ அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டில் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா போர்ட்டு செலக்ட் பண்ணியிருப்போம். போர்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் SSH பப்ளிக் கீ பாஸ்வேர்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் பாஸ்வேர்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மள்கிட்ட SSH பப்ளிக் கீ கிடையாது. ஸோ பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாஸ்வேர்டில் எப்பவும் போல் யூசர் நேம் கொடுத்துக்கிறேன், அஷூர் யூசர். ஸோ அஷூர் யூசர் அப்படின்னு யூசர் நேமை செட் பண்ணிக்கிறேன். அந்த யூசர் நேமை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ பாஸ்வேர்டு கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக் மார்க் வந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்தது இன்பவுண்ட் போர்ட்டு கொடுக்குறோம். ஸோ இன்பவுண்ட் போர்ட்டில் இது வரைக்கும் நம்ம எந்த போர்ட்டை செலக்ட் பண்ணலையோ அந்த போர்ட்டு தான் இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ செக்யூர் ஷெல், ஓகேவா? ஸோ இது மூலிமா தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் மற்ற போர்ட் எல்லாத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு செக்யூர் ஷெல் அந்த போர்ட்டை மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது டிஸ்க்குக்கு போய்க்கலாம். ஸோ இது வந்து யூஐ இல்லாத ஒரு ஓஎஸ்ங்கிறதுனால நமக்கு மெமரி அதிகமாக தேவைப்படாது. ஸோ ஓஎஸோட மெமரி ஒரு மினிமம் அமௌண்ட் தான் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ 30 GB தான். ஸோ டிஃபால்ட்டாக விண்டோஸ் மிஷின் அப்படின்னா 127 இருந்திருக்கும். ஸோ இங்கே யூஐ இல்லாத ஒரு ஓஎஸ்ங்கிறதுனால வெறும் 30 GB கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து போதும். ஸோ அதுக்கு மேலே ஓஎஸ்க்கு எடுத்துக்காது, ஓகேவா? ஸோ அடுத்தது ப்ரீமியம் எஸ்எஸ்டி. ஸோ இங்கே நம்ம நார்மலாக ப்ரீமியம் எஸ்எஸ்டி தான் செலக்ட் பண்ணுவோம். சர்வராக இருந்தால் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி போதும். ஸோ நம்ம ப்ரீமியம் எஸ்எஸ்டி தான் டிஃபால்ட்டாக இருக்குது, நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது டெலீட் வித் விஎம். ஸோ இந்த ஆப்ஷனை எப்போவுமே எனேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம விர்ச்சுவல் மிஷினை டெலீட் பண்ணும்போது இந்த ஸ்டோரேஜும் சேர்த்து டெலீட் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறோம். அடுத்து கீ மேனேஜ்மெண்ட்டில் பிளாட்ஃபார்ம் மேனேஜர் கீ. ஸோ நம்மள்ட்ட இந்த கீயும் கிடையாது. ஸோ பிளாட்ஃபார்ம் மேனேஜர் கீயை நான் செலக்ட் பண்ணல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இங்கே டேட்டா டிஸ்க் ஃபார் லினக்ஸ் விஎம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற விஎம்முக்கு டேட்டா டிஸ்க் வேணும் அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக அவங்க ஒரு 1024 GB கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணுறேன், டெலிட் டிஸ்க் வித் விஎம். இந்த ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ எப்பவும் போல் கிரியேட் அண்ட் அட்டாச் நியூ டிஸ்க் போயிட்டு இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. ஸோ 2 தடவை பண்ணதுனால 2 டிஸ்க் எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இதில் ரீட் அண்ட் ரைட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ 2 டிஸ்க், எத்தனை டிஸ்க் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையில்லை அப்படின்னா இங்கே போய் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தெரியாமல் ஆட் பண்ணிட்டீங்க, அதை டெலிட் பண்ணுன்னா இங்கேயே அதுக்கான ஆப்ஷன் இருக்குது, டெலிட் ஆகிடும். ஸோ அடுத்தது நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பண்ண மாதிரி. ஸோ சேஞ்ச் பண்ணால் கிரியேட் நியூ போயிட்டு நெட்வொர்க்கில் பிஎஸ்என்எல் இந்த ரேஞ்சை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இங்கே சப்நெட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்லைன்னா அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்நெட்டை மாற்றணும் அப்படின்னா பப்ளிக் ஐபி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசைன் ஆகிடுச்சு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் போயிட்டு பப்ளிக் ஐபியை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் ஐபி ஜஸ்ட்டு நேம் கொடுத்தா போதும். ஸோ பிஐபி, ஸோ பப்ளிக் ஐபிக்கு பிஐபி அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நான் நெட்வொர்க்கை விர்ச்சுவல் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணியாச்சு, சப்நெட் மாற்றியாச்சு, பப்ளிக் ஐபியும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், என்ஐசி, ஸோ பேசிக் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட்டில் எஸ்எஸ்ஹெச் செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம்.
ஓகேவா. அதுக்கு அடுத்தது டெலிட் பப்ளிக் ஐபி அண்ட் என்ஐசி. ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்கு எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண பப்ளிக் ஐபி, இப்போ என்ஐசியில் நம்ம ஆட் பண்ண சப்நெட்டு, இது எல்லாமே நம்ம விர்ச்சுவல் மிஷினை டெலிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணும். ஸோ அந்த பர்பஸுக்காக தான் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறோம். ஸோ அடுத்தது மேனேஜ்மெண்ட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எதுவுமே இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அதை அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுட்டு மானிட்டரிங் போயிடலாம். ஸோ மானிட்டரிங்கில் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ பூட் டயக்னோஸ்டிக்ஸை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட் ஆகும்போது சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆக தேவையில்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது அட்வான்ஸ் போய்க்கிறேன். ஸோ அட்வான்ஸ் இது வரைக்கும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணதில்லை. ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ டேக் போகிறேன். ஸோ டேகில் கிரியேட்டட் பை, ஸோ யார் கிரியேட் பண்ணது அப்படிங்கிற டீட்டெயிலை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஸோ ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் சரியாக மேட்ச் ஆச்சுன்னா வேலிடேஷன் பாஸ்ன்னு வரும். ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸோ நெட்வொர்க் ஃபெயிலியராக இருந்தால் அந்த மாதிரி கனெக்ஷன் எதாவது வரும். நெட்வொர்க் என்ன ஆச்சு. ஸோ நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆனதுனால என்னோட டீட்டெயிலெலாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. நான் அதை திரும்ப டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு. நான் கிரியேட் கொடுத்துக்கிறேன்.
Super.